ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். யூடியூப்பால் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்கணும், ரொம்ப ஒரு சூப்பரான சிம்பிளான டிரான்சாக்ஷன் கண்டென்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு கார்னர் ரொட்டேஷன் ஆகிருக்கும். ஸோ கார்னர்லேருந்து, அதாவது 4 சைடு கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ரொட்டேஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கார்னர் ரொட்டேஷன் எப்படி எடிட் பண்ணுறது, அந்த டிரான்சாக்ஷன் எப்படி எடிட் பண்ணால் அந்த வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடிட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியான எஃபெக்ட் தான். ஸோ டிரான்சாக்ஷன்லேயே நம்ம எடிட் பண்ண போகிறோம், வேறு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக டிரான்சாக்ஷன்லேயே எடிட் பண்ண போகிறோம். அதாவது மூவ் ட்ரான்சாக்ஷன் வந்த ஆப்ஷன் வச்சு, ஸோ ரொட்டேஷன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான எஃபெக்ட், பேசிக் வந்து ரொம்ப கற்றுக்கலாம் நீங்கள். ஸோ பிகினர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், ஈஸியாக மேக் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ நீங்கள் வீடியோவை அப்டேட் வர ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோக்குள்ளே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி பார்த்து பிள்ளை அதை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணி நாங்கள் வீடியோ போட தவறு நடிச்சு வந்துருக்கோம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு மாதம் வந்து 4:3 இந்த ரேஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி இமேஜ் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் என்ன ரேஞ்சில் ரெடி பண்ண முடியும் அந்த ரேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி ஒரு தேவையான இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அனிமேஷனை பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதில் போயிட்டீங்கன்னா அந்த ஸ்வைப் அப் கீட்டு மூவ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சைடில் இருக்கும் மேலே ஐக்கான் மாதிரி இருக்கும், அதாவது ஏர் ஐக்கான் மாதிரி க்ரீன் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதை 2வது கிளிக் பண்ணி அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டராக ஒரு ட்ராக் பாயிண்ட் தெரியும் நினைக்கிறவங்க எல்லாமே தெரியும், அந்த கருப்பு ஒரு புள்ளியமாக இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு டவுனில் கொண்டு வர போகிறேன், டவுன் கார்னரில். ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு கீழே உள்ள கார்னரில் வந்து நான் கொண்டு வந்து நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் தெரில. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுருக்கேன், ஸ்க்ரீனில் தெரியும் நினைக்கிறேன் ஆட்டுறது. ஸோ இந்த பிளாக் பேனருக்கு வந்து கீழே கொண்டு வந்து வச்சுக்கிறேன் நான். ஸோ இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த வந்து எதாவது சென்ட்ரு. ஸோ சென்டராக வந்து நான் கண்டர் ரொட்டேஷன் ஆகும். இதான் வந்து நம்ம வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சென்டர் பாயிண்ட் ஆகும். இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து மூவ் அண்ட் அனிமேஷன்லாம் ஆகும். ஸோ நம்ம வந்து கீழே இந்த கார்னர் ஆப்ஷனில் வச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி தான் 4 கார்னர்லேயும் நம்ம ஒவ்வொரு இமேஜ்லேயும் வைக்க போகிறோம். இதான் கான்செப்ட். இதை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளான அனிமேஷன் தான். ஸோ கீழே வச்சுக்கிட்டேன்னா வச்சுட்டு ரொட்டேஷன் ஆப்ஷன் வாங்க, செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீனேஷன், ஒரு 30 செகண்டில் அங்கே ஒரு கீனேஷன். ஸோ 2 கீனேஷன் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எவ்வளோ டூரேஷன் வேணுமோ அந்த செகண்டில் நீங்கள் கீனேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ செட் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த சைடு இருந்து வரணும்னு பார்த்துக்கணும். ஸோ எனக்கு வந்து கீழேருந்து மேலே வரணும் இந்த அனிமேஷனில். ஸோ அதனால் நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். அந்த டிகிரி வந்து -101 இருக்குது. ஸோ இப்படி இருந்து மேலே வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 0 ஆயிரும். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம கருவாடு பண்ணிட்டால் நமக்கு அந்த எஃபெக்ட் முடிஞ்சு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ கிராப்பை கிளிக் பண்ணி கருவு போங்க. அதில் வந்து இந்த ஸ்பீடாக வர ட்ரான்சாக்ஷன் இந்த கீனேஷன் தான் இந்த கருவு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், அந்த கருவு முடிஞ்சு இந்த அனிமேஷனே முடிஞ்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வரது நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் இதை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போங்க. அதே மாதிரி மறுபடியும் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர் கொஞ்சம் போகும், தெரியாது நினைக்கிறேன். இந்த இமேஜ் பிளாக்ல இருக்குது, இந்த ஃபேனில் கூட வச்சுக்கிறேன், அந்த பிளாக் மார்க்கு தெரியுதா. இதை கொண்டு போய் லெஃப்ட் சைடு டாப்பில் வச்சுக்கிறேன், லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் வச்சுக்கிறேன். டாப் கார்னரில் வச்சுட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கிறேன். மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஸ்டார்டிங் ஒரு கீனே வச்சுட்டு அடுத்து அதே ஒரு 30 செகண்டில் 0.30 செகண்டில் அங்கே ஒரு கீனேஷன் கொடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். கொடுத்து இதில் ரொட்டேஷன் என்ன பண்ண போகிறோம், சரி ஃபஸ்ட்டில் வந்து வெளியே செஞ்சு பண்ண போகிறோம். ஸோ இதில் எனக்கு மேலே இருந்து வர மாதிரி செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதில் வந்து -100 கொடுத்துக்கிறேன். இதில் கிராப்பில் போய்ட்டு அதே கருவை, சரி நான் அந்த கருவு வந்து அதேமாதிரி கருவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காப்பி கருவு கூட பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் வந்துருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்து இது வந்து கீழே இருந்து வரும், இது மேலே இருந்து வரும். ஸோ இதே கான்செப்ட் தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க எல்லாத்துக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சைடு, அதாவது எந்த சைடு கார்னர் இருந்து எங்கே கீழே இருந்து வருமா இல்லை சைடில் இருந்து வருமா நீங்கள் தான் பிக் பண்ண போகிறீங்க. ஸோ நான் தேடி இமேஜை கிளிக் பண்ணி மூவ் பண்ண சொல்லிக்கிட்டு அதே மாதிரி அந்த ஏர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ட்ராக் பாயிண்ட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம இந்த சைடு இப்போ ரைட் சைடு கார்னரில் டாப்பில் செட் பண்ணிக்கிறேன், ரைட் சைடு கார்னரில். இதே மாதிரி மூவ் பண்ண சொல்லி போய்ட்டு அந்த ரொட்டேஷன் ஆப்ஷனில் போய்ட்டு நான் வந்து கீழே செட் பண்ணிக்கிறேன், கீனேஷனு. ஸோ ஸ்டார்டிங் யூனிவர்ஸ் வேல்யூ எப்படி செட் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு சைடில் இருந்து வரணும். ஸோ அதனால் அங்கே கொடுத்துக்கிட்டு இதேமாதிரி அந்த கருவை நான் வந்து வெயிட் பண்ணுங்கள், ராங்காக கொடுத்துட்டேன். ஸோ நடுவில் வந்து நான் கருவு ஆட் பண்ணிக்கிறேன், ஃபேஸ் கர்வ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதே ஃபேஸ் கர்வ் கொடுத்தா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து கீழேருந்து மேலே வரும், செகண்ட் வந்து மேலே இருந்து கீழே வரும், இது வந்து ரைட் சைட்லேருந்து அப்படியே உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கான்செப்டே. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த சைடு கார்னர்லேருந்து வரணும், ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேலே டவுன் ஆப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடு எங்கிட்ட இருந்து ஒன்று வரணுமோ அதே கான்செப்டை அந்த ட்ராக் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு இந்த புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, இதை நீங்கள் எங்கே வைக்கிறீங்க அங்கேருந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ கார்னரில் வைக்கணும். கார்னரில் வச்சுட்டு உங்களுக்கு உள்ளே இருந்து எந்த சைடு இருந்து மேலே இருந்து வரணுமோ இல்லை சைட்லேருந்து வரணுமோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. 4 கார்னரில் வச்சு எங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பெரில் போய்ட்டு மோஷன் பெரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கூட ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பில்லராக வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 1.60 இருக்கட்டும், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி வெயிட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ நான் டைல்ஸ் எதுக்கு ஆட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, டைல்ஸ் ஆட் பண்ணால் நம்ம வந்து மிரர் ஆப்ஷனில் வந்து இது வந்து
ஒரே இடத்துலேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இல்லை. ஸோ நீங்கள் வேணால் டைல்ஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். செட் பண்ணிக்கோங்க. இதுவே பக்காவாக தான் இருக்குது. ஸோ கீழே இருந்து வர்றது அப்படியே ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் தேவையான அனிமேஷன் எல்லாமே செட் பண்ணி எல்லாத்துக்கும் மோஷன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ பர்சன்ட் இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியானது தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட XML லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியானதான். ஸோ எப்படி எடிட் பண்ணி பார்த்து எப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பை பாய்.